ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரோசன் ஃபுட் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பிக் பாஸ்கெட்ல இருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி மாஸ்டர் செஃப் பிராண்டோட வெஜ்ஜி பீஸா பாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 190 ருபீஸ் வருது. அண்டு இதில் வந்து டோட்டலாக வந்து 9 பீசஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இது ரெடி டு குக் தான். ஸோ உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ஆகிடும். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 6, 9 பீசஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட ஒன்று ஸ்டிக் ஆகாத மாதிரி. அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் தொட்டாலே நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங்லேருந்து எக்ஸ்பைரிக்கு. ஸோ 1 இயர் இருக்கனால கண்டிப்பாக இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அப்புறம் வந்து நிறையா இந்த பிரியாணி மிக்ஸு, பேஸ்ட்டு, அப்புறம் சிப்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்போதும் ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு, லைக் நீங்கள் ஒரு 1 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அதுவே வந்து நம்ம வீக்லி சாப்பிட்றோம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி சாப்பிட்றோன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்துட்டு நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எப்போவாது நீங்கள் சாப்பிட்லாம், லைக் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடலாம். அண்ட் நாங்களுமே இதை வந்து அந்த மாதிரி தான் இது பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஃபுட் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். இது வந்து டெய்லி யூஸ்க்குலாம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. இப்போ வந்து இந்த பாக்கெட்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஸ்டஃப் அவங்களே பண்ணி இந்த மாதிரி அழகழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாக்கெட்ஸ் இருக்கு அச்சோ எடுக்கிறதுக்குள்ளேயே பிஞ்சு போயிடும் போல் இருக்கிறது. ஆயில் இன்னி கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைக் ஒரு சமோசா மாதிரி இது ஆகணும். அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பூரி மாதிரி ஒரு சமோசா மாதிரி வந்ததுமே நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 3 பீஸா பாக்கெட்ஸாக போட்டுடலாம். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மைதா மாவு மாதிரி மேலே இருக்குது. அண்டு தொட்டாலே இதோட ஷேப்பே வந்து மாறுற மாதிரி இருக்குது. நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் கையில். அப்படி இருந்தாலுமே இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இன்னொன்று கூட போடலாம் போலையே. பீஸா பாக்கெட், பஜ்ஜி பாக்கெட் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச் வந்து இனி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் இது நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பீஸா பாக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பீஸா பாக்கெட்ஸில் ரொம்ப அழகாக ஃப்ரை பண்ணிட்டோம். ஆனால் என்ன எதுவுமே கொஞ்சம் பாக்கெட் மாதிரி வரல. சரி, இப்போ அதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓ ஹை,
ம் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டஃப் பாருங்க, உள்ளே சாஸு, சீஸு, அப்புறம் வெஜ்ஜீஸு எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் இருக்குது, கொஞ்சம் கேரட் இருக்குது, அப்புறம் கேப்சிகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன் குட்டி குட்டியாக இருக்குது, இங்கே கேப்சிகம் இருக்குது இதில். அப்புறம் சம் சாஸ் கூட ஏதோ போட்டிருக்காங்க. அண்டு சீஸ் இருக்குது உள்ள. ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் ஒயிட் கலரில் சீஸும் இருக்குது. சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வருது. வெளியே வந்து அந்த மைதா மாவு மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதான் இருக்குது. இது கூட வந்து நீங்கள் ஏதோ ஒரு சாஸோ மயனீஸோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது இருக்கும். பட் இது வந்து நீங்கள் எப்போவாவது ட்ரை பண்ணுங்கள், எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் கார்த்திக் குதாஷியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். Subscribe.